ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வெட்னஸ்டே மார்க்கெட் ஒரு நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எக்ஸ்பைரி டேவான நேற்றுக்கு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலை பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெக்கவரியாக அமைஞ்ச மாதிரியான மார்க்கெட்டாக இன்னைக்கு இருந்துச்சு. இது நிறைய தடவை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஸ்பாட் சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி போய் பாருங்க டேட்டாவோட ஹிஸ்ட்ரி டேட்டாவை. நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு பெரிய ஃபால், அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி நடக்கும். யூஸ்வலா இந்த வீடியோல ஜஸ்ட் இது வந்து ஒன் சைடு மார்க்கெட். ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் அனாலிசிஸ் வெரி வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. ஒரே விஷயம், ட்ரெண்ட் பாயிண்ட் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ரேலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் இந்த குறிப்பா இந்த 950 அண்ட் 24,000 ரிவர்சல் பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. அங்க ரிவர்சல் நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாதுன்ற அந்த ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் தட் ஒரு காமனான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் அரௌண்ட் இந்த 150 ஸ்ட்ரைக் ஆண்டு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் அப் டு 800 வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ வந்து பிரேக்கே ஆகல. அப்போ பிரேக் ஆகலைன்னா கண்டிப்பா அப்சைடு தான். ஒன்னு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள அல்லது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்சைட்ல பிரேக் அவுட். அப்போ அப்சைட்ல பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இந்த லோ பிரேக் ஆகல அப்படின்னா நேத்தையோட ரேஞ்சில் அப்ராக்சிமேட்லி அட்லீஸ்ட் 50% ஆஃப் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கான சான்சஸ் 70 to 80% மேல இருக்குது தாராளமாக. அண்ட் இன்னைக்கு நானும் பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த 50% கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன். எக்ஸாக்டா அங்க போய் ரீச் ஆயிடுச்சு. அந்த இடத்துலதான் இந்த ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்னை போட்டுச்சு. அண்ட் அந்த பேட்டர்ன் அப்போ நமக்கு வந்து ரிவர்ஸ் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நம்ம லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது. பட் அது பாசிபிள் இல்லைன்றத நம்மளால ப்ரீமியம் அனாலிசிஸ் வழியா தாராளமாக தெரிஞ்சிருக்க முடியும். ஸோ சைக்கலாஜிக்கலா திங்க் பண்ணுங்க, ஒரு காமன் சென்ஸோட யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் வந்து ட்ரேடிங்ல வந்து ரொம்ப இயல்பாவே கிடைக்கும். இந்த மாதிரியான ரேலி அப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 50% வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு. நீங்க பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்கள் எல்லாம் ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, ஸோ வித் தட் நோட் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் அண்ட் பாட்டம் பார்ப்போம். இன்னையோட பாட்டம் ஸ்ட்ரைக், சின்ஸ் இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருந்ததுனால பாட்டம் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 23,800. ஸோ ஆப்வியஸாக 23,800 கால் வந்து புட்டோடைய ஹைக் மேலே ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆயிருந்தான். ஸோ இன்னைக்கு 800 தான் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட், அதில் எந்த நோ டவுட். நீங்கள் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாகவே வந்து காலோட டிபிலோ அதை கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்போன்ட்டை மார்க் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் இன்னைக்கு ஒன் சைடு மார்க்கெட்டுன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ரேலியில் போயிட்டு இருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 950 அண்ட் 24,000 இந்த ரெண்டு இடத்த நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த ஜோனாண்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் போட்டுச்சு. அப்போ 950 ஸ்ட்ரைக்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்குமா, 24,000லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்குமா, இந்த அப்சர்வேஷன் நம்ம எப்படி பார்த்துருக்கலாம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் லோவே இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து 23,950. ஓகே, 950 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ டேரெக்டாகவே நான் டிபி லோ அதில் மார்க் பண்ணுறேன். ஸோ டிபி லோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு என்ன டைமிங், ஒரு 10:20க்கு இங்கே கிராஸ் ஓவர் நடக்குது. அண்ட் இது டவுன் சைடு நடக்குது. அண்ட் இதனுடைய ஹை வந்து 251.45, 251.5 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 251.5. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே டைமில் கிட்டத்தட்ட அதே 10:20க்கு அப்புறம் 10:25 அப்போ தான் இது வந்து பிரேக் அவுட்டே பண்ணி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. பட் ஆனால் அந்த இடத்துக்கு இது அங்கே வந்து க்ளோஸ் வைக்கல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 10:20கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிபி லோவுக்கு மேலேயே போகல. ஓகே, ஸோ அப்போ 10:25க்கு இங்கே ஒரு ஹை வச்சிருக்கு. அதாவது 23,950 புட்டுக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கை எக்ஸாக்ட் அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட அந்த மார்க்கெட் எங்க இருக்குதோ அந்த ஸ்ட்ரைக்கோட கம்பேர் பண்றோம். அதுல ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே வந்தவங்க அதுக்கப்புறம் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல போகல. இந்த ஃபர்ஸ்ட் திங்கை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் இந்த சைட்ல என்ன நடந்திருக்குதுன்னா இந்த ஹை பிரேக் பண்ணிருச்சு. பட் அந்த இடத்துல தான் கன்சல்டேஷன் போட்டிருக்கு. இப்போ இந்த டைமிங்ல நம்ம வந்து ரிவர்சல் நடக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல டிபி லோவுக்கு மேலேயே போகல. ஸோ அதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ 950 மேல் நோக்கி மீன்ஸ் கீழே திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. புட் ஆப்ஷன் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 950 புட்டில் ரிவர்சல் நடக்க சான்சஸ் இல்லைன்றத டிபி லோவுக்கு மேலேயே போகாத இந்த சினாரியோடய நமக்கு ஐடென்டிஃபை ஆகுது. ஓகேவா,
பட் அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்தது உண்மை. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். ஒருவேளை 24,000லேருந்து ரிவர்சல் ஆயிருக்கலாம்ல. இன்னைக்கு யார் வேணாலும் அந்த இடத்துல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி என்ட்ரி எடுத்து கூட லாஸ்ட் எஸ்எல்லையோ இல்லை காஸ்ட் காஸ்ட்லையோ புக் பண்ணிருக்கலாம். ஸோ 24,000 புட்டை நான் எடுத்துக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் காலோட டிபி லோ 155. ஸோ 155 நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்க, இது வந்து ஒரு 11.5க்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணி கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பவும் பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மேலே போகவே இல்லை. ஸோ இந்த 11.5 இதனுடைய ஹையை மார்க் பண்ணுவோமா? 24,000 புட்டோட ஹை 282.6, 282.5 ரவுண்டரா வச்சுக்கோம். 282.5. ஸோ இங்க பாருங்க, எக்ஸாக்டா ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் வந்து அரௌண்ட் இது என்ன டைம், இதுவும் வந்து ஐ திங்க் 11:40 பிஃபோர் 11:05க்கு இங்க பிரேக் டவுன் ஆயிருக்கும் போது இங்க பிரேக் அவுட் அப் சைட்ல நடக்கல. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்சல் ஃப்ரம் 24,000. பட் அது நடக்குமா? அதான் அடுத்த கொஸ்டின். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேம் ஸ்ட்ரைக் எடுத்து பார்க்கணும். என்ன சேம் ஸ்ட்ரைக்? 24,000 கால். 24,000 கால்ல பை டிஃபால்ட் அந்த 155 நம்ம மார்க் பண்ணணும். பை டிஃபால்ட் இதை மார்க் பண்ணிடுச்சு. அண்ட் தென் எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த 11:05க்கு தான் இங்க பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ 11:05க்கு இங்க டிபி லோவுக்கு கீழே இருக்குது. இங்க வந்து டிபி லோவுக்கு ஜஸ்ட் அபவ், அதாவது மேல போக ஆரம்பிக்குது. அப்போ ஆப்வியஸா இந்த ஹைக்கு மேல போனதை தான் நம்மளால புரிஞ்சுக்கணும். பட் இம்மிடியட்டாவே, அதாவது இந்த பிரேக் டவுன் ஆச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து சின்ன இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தோ யாருக்கோ தெரியக்கூடிய விஷயம் இல்லை, உங்களுக்கே தெரியும் தான். பிரேக் டவுன் ஆன அந்த கேண்டலோட ஹையை கூட தாண்ட முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடாலஜில நீங்க இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பா இங்க வந்து இன்னும் இந்த ஹையவே பிரேக் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னா இங்க இருந்து ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் எப்படி அமையும்னு எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. சரிங்களா? அப்ப நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய என்ன சொல்றது, புட் ஆப்ஷன்ல ஒரு ஃபால் வந்திருக்கு, கால் ஆப்ஷன்ல ஒரு ரைஸ் வந்திருக்கு. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி செட்டில் டவுன் ஆகி மார்க்கெட் மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது நெக்ஸ்ட் இமீடியட்டாவே கீழே பிரேக் பண்ணிச்சு 11:40க்கு. இங்க பாத்தீங்கன்னா 11:40க்கு பிரேக் அவுட் அப் சைடு நடந்துச்சு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹை வச்சு 11:45க்கு ஒரு ஹை வைக்குது 165.05, 165 வச்சுப்போம். அந்த 165 நீங்க இங்க மார்க் பண்ணி, ஏன்னா அந்த 165 வச்ச ஹை வந்து ரொம்ப நேரமா மெயின்டைன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்கு மேல இங்க மெயின்டைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? 11:45க்கு வச்சது எப்போ பிரேக் பண்ணுது? 1:05க்கு தான் பிரேக்கே ஆகுது. ஸோ மோர் தென் 1 hour வந்து இந்த ஹை மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் இதை இங்க மார்க் பண்றேன். இந்த வேல்யூ 165. ஸோ நான் 165 இங்க மார்க் பண்றேன். எக்ஸாக்டா பாருங்க, ஏற்கனவே ரிவர்ஸ் ஆனது அந்த 165. பட் ஆனா அது அதுக்கப்புறம் தான் நமக்கு வேல்யூவே கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க டிபி லோவுக்கு மேலேயே போல இந்த 165 மேலே எப்போ போறது? 165 எபவ் இவங்க போய் சஸ்டெயின் ஆகாம மார்க்கெட்டால 24,000ல இருந்து கீழே வர முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடியது வந்து இந்த ஒன் சைட் ரேலியை சும்மா உட்காந்து அனலைஸ் பண்றது வேஸ்ட். ஏன்னா அது எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணி கண்டிப்பா போயிருக்கோம். பட் எங்கெல்லாம் நமக்கான ஒரு குழப்பங்கள், நமக்கு வந்து இங்கேருந்து திரும்பிடும் நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம். அது நம்மளுக்கு அந்த குழப்பத்தை நம்ம எப்படி தீர்க்கலாம், ப்ரீமியம் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு நம்மளை கைட் பண்ணோம், அதுதான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபைனலி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன 100 வரைக்கும் போயிடுச்சு, 100 டச் பண்ணிடுச்சு. ஸோ 2400 டச் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2400 எடுத்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 2400 நான் புட் ஆப்ஷன் எடுத்துருக்கேன். இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 360. ஸோ இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 800. ஓகே, ஸோ 360ன்ற ஒரு வேல்யூ நான் இதில் மார்க் பண்ணுறேன். ஓகே, எக்ஸாக்டா பாருங்க, இதுக்கு மேலாம் எந்த அளவுக்கு அக்யூரசின்லாம் சொல்ல முடியல. எக்ஸாக்டா ஹை அந்த 360 தான் டேப் பண்ணிருக்கு. சரி, ஓகே. இங்க வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோ நம்ம மார்க் பண்ணுவோமா, காலோட டிபி லோவை? ஸோ 155. இங்க பாருங்க, அந்த 155 வரை எக்ஸாக்டா அந்த 155 பிரேக் டவுன் பண்ணிட்டு பட் மறுபடியும் அது மேல வந்து சஸ்டைன் ஆயிடுச்சு. இங்கேயும் பாருங்க 360 எபவ் போக முடியல. அப்ப கண்டிப்பா மார்க்கெட்டால 100 எபவ் சஸ்டைன் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் போகவே முடியாது. பிகாஸ் ரெண்டு பேருமே இது வந்து பிலோ தான் இருக்காங்க. இவன் இந்த டிபி லோக்கு எபவ் இருக்கான், இவன் இந்த ஹை பிலோ இருக்கான். அப்ப கண்டிப்பா 100 எபவ் போயிருக்கவே முடியாது. ஸோ எக்ஸாக்டா அதனால டேப் பண்ணோன்னே கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஸோ இன்னொன்னு சேல்ஸ் ஸ்ட்ரைக்கும் நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்.
சேம் ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 கால். 2400 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 154.3. ஸோ 154னு ரவுண்டராக வச்சுப்போம். 154 டிபி லோவுக்கு பக்கத்துலேயே தான் வருது. ஸோ அதுக்கும் மேலே வந்துடுறதுனால புட் ஆப்ஷனில் மேலே பாருங்க மார்க்கெட் வந்து 100 பிலோ வந்துச்சு. 2400லேருந்து ஏன் இந்த ஒரு சின்ன ரிவர்சல் ஏன் வந்துச்சுன்றதுக்கான காரணம் இந்த இடம் தான். ப்ரீமியம் வழியாக நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சினாரியோ சேஞ்ச் ஆகாம மார்க்கெட்டால முழுமையாக அப்சைடில் போக முடியாது மறுபடியும். அண்ட் இந்த இடத்துல ஹை மார்க் பண்ணலாம், இங்கே லோ இதை எடுத்து அங்கே மார்க் பண்ணலாம். 142.8 143ன்னு ரவுண்டடாக வச்சுக்கலாம். 143. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த லோவுக்கு கீழே தான் இவன் சஸ்டைன் ஆயிருக்கானு. ஸோ இதுதான் ரீசன் வந்து உங்களுக்கு அந்த 100 எபோவ் போக முடியாமல் போனதுக்கான ரீசன். அண்ட் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் எண்டிங் சினாரிக்கு வந்ததுனால பெருசாக மூமெண்ட் இல்லை. ஏன்னா பெரிய மூமெண்ட் இன்னைக்கு கொடுத்தாச்சு. ஸோ ப்ரீமியம் அனாலிசிஸ் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல நமக்கு ரிவர்சல் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம், அதாவது சைக்கலாஜிக்கலா. ஆனா ஆக்சுவலி ப்ரீமியம் அனாலிசிஸ் அது நடக்குமா நடக்காதுன்றது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க ஸ்பாட்டை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க, ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண கத்துக்குங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆப்ஷன் பையராகவோ செல்லராகவோ இருக்கீங்கன்னா இது ரொம்ப 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 நெசசரி. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து நான் வெறும் ட்ரெண்ட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸாக்ட் ரிவர்சலை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், ரிவர்சலுக்காகவே ப்ரீமியம் அனாலிசிஸ் தனியாக இருக்குது. செல்லர்ஸ் உண்மையிலேயே உள்ள நுழைஞ்சிருக்காங்களா அது மூலியமாவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது இது கூட நம்ம வந்து ஸ்பாட் அனாலிசிஸ் பண்றதோ ஃபியூச்சர் அனாலிசிஸ் பண்றது நல்லது பெட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி இதை அடாப்ட் பண்ணிக்கங்க. இந்த மெத்தடாலஜி நம்புறவங்க மட்டும். ஸோ சில பேருக்கு இது செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லா மெத்தடாலஜியும் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க, தென் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஓகே, ஸோ நாளையோட வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.